ஒரு அருண்ட காட்டுல பஞ்சோன்னு குட்டி பாண்டா இருந்துதான். அது ரொம்ப சோம்பறியா. ஒரு நாள் அவன அம்மா நீயே போய் எதை தேடிக்கோ அப்படி சொன்னதான். பஞ்சுக்கோ என்ன பண்ண தெரியலன்னு போனதான். போன இடத்துல தண்ணி இருக்குதா பார்த்துதான். அந்த தண்ணியில மூந்து பார்த்துட்டு நான் ஏதோ அழகா இருக்கேன் அப்படி சொன்னதான். ரொம்ப நாள் அங்கேயே உட்கார்னால நேரு போனது தெரியலையா. பஞ்சுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிரு. தூரத்துல மூங்கில் மரம் இருந்தத பார்த்துதான். உடனே சோம்பேறி தண்டை விட்டுட்டு ஓடுனது. அங்க போய் இலைய எடுத்து சாப்பிட்டுதான். பஞ்சுக்கு பசி எல்லாம் தீர்ந்துருச்சான். அப்புறம் பஞ்சுக்கு பொழுதுதான் தேடி இலை சாப்பிட நல்லா இருக்கும் அப்படி சொன்னதான். அன்னையில இருந்து சோம்பேறி தண்டை விட்டுட்டு சுறுசுறுப்பா வாழ்ந்துதான். ஒரு ஊர்ல தாத்தாவும் ஒரு பேரனும் வாழ்ந்து வந்தாங்க. தாத்தா செடி நட்டு வச்சிட்டு இருந்தாரா. தாத்தா ஏன் இதை நட்டு வைக்கிறீங்க? வளர்ந்து பழம் கொடுக்க ரொம்ப நாள் ஆகுமே, அப்போ உனக்கு வயசாகுமே, எதுக்கு நட்டு வைக்கிறீங்க அப்படி அவர் கேட்டான். தாத்தா சிரிச்சாரு. தாத்தா சொன்னாரா, இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்க பழமே எங்க தாத்தா நட்டு வச்சு எனக்கு கிடைக்குது. இப்ப நான் நட்டு வச்சாரா பின்னாடி ஒன்னுக்கு பழம் கிடைக்கும் அப்படின்னு தாத்தா சொன்னாரா. ஓ அப்படியா தாத்தா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொன்னானா. உப்பு நீங்க நட்டு வச்சாரா பின்னாடி ஒன்னுக்கு கிடைக்கும் பழம். அதனால எல்லாரும் உப்புவே மரம் நட்டு வச்சு வருதுங்க. ஒரு காட்டுல சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது காட்டுக்கு ராஜான்னு கவலத்தோடு இருந்தது. மற்ற எல்லா விலங்கையும் துன்படுத்தினது. ஒரு நாள் சின்ன எறும்பு சிங்கத்தோட மூக்குல போய் கடிக்க ஆரம்பிச்சது. சிங்கம் வலியால அழுனது. நீ விட்டுது அழுனுதான். நானுமே யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படி சொன்னதான். எறும்பு உடனே கீழே வந்தது. எறும்பு சொன்னது, பெரியவனா இருந்தா மட்டும் பலம் கிடையாது, மத்தவன நல்லா இருக்கிறா உண்மையான பலம் அப்படின்னு எறும்பு சொன்னதான். சிங்கமும் திருந்தி நல்லா இருந்தது. சிங்கம் இனிமே யாருமே கஷ்டப்படுத்தாதான். யாருமே சின்னதுன்னு நினைக்க கூடாது, எல்லாருமே ஒண்ணுதான். ஒரு அடண்ட கால கிச்சான்னு ஒரு யானை இருந்துதான். அது எப்பவுமே விளையாண்டுட்டே இருக்குமா. அதுக்கு அதுதான் பிடிக்கும். ஒன்னா காலில் விளையாட்டு இருக்கும் போது ஒரு அழகான வந்தத்து பூச்சி வந்துதான். அந்த கிட்ஸா கேட்ட நம்ம ஃப்ரெண்டா ஆயிக்கலாமான்னு. சரி நீ பிடி அப்படி சொன்னதா பட்டர்ஃப்ளை. யானையும் பிடிக்க போனதான். வந்தத்து பூச்சி பறந்து போய் ஒரு பூல உட்கார்ந்துதான். அது யானை அதை பிடிக்க போகும்போது அது அப்படியே பறந்துருச்சான். கிட்ஸா பின்னாடியே போனதா. ஒரு சேத்துல அது விழுந்துருச்சான். அதுக்கு அழறியா அழுந்துதான். அந்த பட்டர்ஃப்ளை வந்து நீ அழாத, பின்னால அழிவு இருக்கு, நீ குளிச்சா சரியாயிடுவ அப்படி சொன்னதான். அதுவும் போனது. நல்லா விளையாண்டு தண்ணியில சேதுதான் போய் அது சுத்தமா ஆச்சான். அந்த பட்டர்ஃப்ளை சொன்னது, வா நீ நல்லா இருக்க அப்படி சொன்னதான். அப்புறம் ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சாங்களாம். சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்களாம். வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டம் வரதான் செய்யும். நம்மளாம் சந்தோஷமா இருக்கணும். அது அழகான தோட்டத்துல ஒரு வண்ணத்து பூச்சி இருந்ததா. அது அழுதுட்டே இருந்தது. அது பார்த்த எறும்பு, நீ எதுக்கு அழுற அப்படி கேட்டுதான். அதுக்கு வண்ணத்து பூச்சி சொன்னதா, எனக்கு பயமா இருக்குன்னு. எறும்பு கேட்டுட்டு, எதுக்கு பயப்படுற அப்படி கேட்டுதான். நேத்து வர நான் கம்பளி பூச்சி மாதிரி இருந்தேன், ஆனா எனக்கு உப்பு செருதுதான் முளைச்சிருச்சு, ஆனா எனக்கு பறக்க பயமா இருக்கு அப்படி வண்ணத்து பூச்சி சொன்னதான். அதுக்கு எறும்பு சொன்னதா, அதுக்கு நீ பழைய புழு கிடையாது, வண்ணத்துல பறக்க பிறந்த ஒரு அழகான வண்ணத்து பூச்சி, நீ பயப்படவே கூடாது அப்படி சொன்னதான். எறும்பு சொன்னதை கேட்ட வண்ணத்து பூச்சி மெதுவா பறக்க ஆரம்பிச்சுதான். கொஞ்ச நடத்தி அழகா பறக்க ஆரம்பிச்சுதான். அது ரொம்பவே சந்தோஷப்பட்டுதான். இந்த கதையோட நீதி என்னன்னா, பயத்தை விட்டுட்டு நம்பிக்கை வச்சா அம்மளும் ஒயிடுவா பறக்கலாம். அடர்ந்த கால கிச்சோன்னு குட்டி குழந்தை இருந்தான். அது எப்போ பார்த்தா சேட்டை பண்ணிட்டே இருக்குமா. ஒரு நாள் அவன் பெரியவனா ஆகணும் அவன் நினைச்சான்.
ஆனா காலில் நடந்து போகும்போது மாய மாமனும் பார்த்தாங்க. அந்த மாமன் சொன்ன நீ சாப்பிடு சாப்பிடு அப்படி சொன்னான். நீ கிச்சுவும் சாப்பிட்டானா. அவ கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சான். பெரிய ராசஸ்னா ஆயிட்டான். எல்லாரும் அவனை பார்த்து பயந்தாங்க. அவனால் ஊஞ்சலும் விளையாடும்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் விளையாடும்போது அவன் ஃபீல் பண்ணான். அந்த மாமன் தன்னை பழைய மாதிரி ஆகணும் ஃபீல் பண்ணான். அந்த மாமன் சொன்னது சிரிச்சுட்டு நீ இந்த மாமியும் சாப்பிடு அப்படி சொன்னதான். அதுவும் சாப்பிட்டுதான். அதுக்கப்புறம் குட்டியாக ஆயிடுச்சான். பழைய கிச்சும் ஆகி அடுத்த தாவி தாவி விளையாட ஆரம்பிச்சுதான். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நல்லா விளையாட ஆரம்பிச்சுதான். அது சந்தோஷமா இருந்துதான். மற்றவங்கள பார்த்து நம்ம படக்கூடாது. இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஒரு காட்டுல சின்ன குருவி அழகா பாடிட்டு இருந்துதான். அந்த இடத்துக்கு பெரிய கடுகு வந்துதான். கடுகு வந்து சொன்னதா, ஏய் குருவியே, நீ ரொம்ப சின்னதா இருக்க, உன்னைய வச்சு ஒரு யூஸும் இல்ல. ஆனா என்ன பாரு, நான் ஏதோ பெருசா இருக்கேன், வானத்திலயும் அழகா பருப்பேன் அப்படி சொல்லிட்டு பேரிச்சான். ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சுதான். கடுகால மேல படுக்கவே முடியலையாம். அது ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துதான். அதே மரத்துக்கு மேல குட்டி குருவி கூட்டேந்து பாடிட்டு இருந்துதான். அது மழையில நனையவே இல்லையா. மழை நின்னுமே கடுகு சொன்னதா, உன் உருவம் சின்னதா இருந்தாலும் உன் கூடும் திறமையும் காப்பாத்துனது. பெருசா இருந்தா மட்டும் போதாது, புத்தியும் இருக்கணும் அப்படி சொன்னதான். ரொம்பவே ஃபீல் பண்ணதான். இந்த கதையோட நீதி என்னன்னா, யாரையும் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது. ஒரு நாள் ஒரு மரத்துல இருந்து குட்டி விதை மண்ணில் விழுந்துதான். அப்ப அந்த விதை ரொம்பவே ஃபீல் பண்ணுதான். நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படி நினைச்சுதான். அந்த விதை மேல மழையும் சூரியனும் பட்டுதான். மேஜிக் மாதிரி அப்படியே சின்ன சின்னதா வர ஆரம்பிச்சுதான். அதிசயம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி வளர்ந்துடுச்சான். அந்த விதையே நினைச்சு பார்க்கல, நான் பெருசா வளருவேன்னு. அந்த சின்ன விதையும் பெரிய மரமா மாறிடுச்சான். அப்ப அந்த மரம் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சா. இந்த கதையோட நீதி என்னன்னா, சின்ன ஆரம்பம் பெரிய வெற்றியா மாறும். அதனால உன்னால முடியாது எதுவுமே இல்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஒரு கால சின்ன சிட்டுக்குருவி இருந்துதான். ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவிக்கு படுக்க நேரம் வந்துருச்சான். ஆனா அதுக்கு ரொம்ப பயமா இருந்துதான். அவங்க அம்மாட்ட சொன்னது, எனக்கு படுக்க பயமா இருக்குன்னு. அவங்க அம்மா சொன்னதா, நீ டேர் பண்ணி பாரு. அவங்க அம்மா சொன்னப்போ டேர் பண்ணி பார்த்துதான். கீழே விழுந்துச்சான். அதான் அழுந்துதான். அவங்க அம்மா வந்து நீ மறியும் டேர் பண்ணி அப்படி சொன்னதான். அதுக்கப்புறம் வானத்துல அழகா பறக்க ஆரம்பிச்சுதான். ரொம்பவே சந்தோஷமா இருந்து நான் படுந்துட்டேன் அப்படி சொன்னதான். இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்ம விழுந்தாலும் மீண்டும் முயற்சி பண்ணணும், அப்பதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு பெரிய கடல்ல சின்ன நீலமீன் வாழ்ந்துட்டு வந்துதான். அது எப்பவுமே அவங்க அம்மா கூடலாம் நீந்துமா. ஆனா அந்த குட்டி மீன் தனியா போய் உலகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டுதான். அங்கெல்லாம் நீ தனியா போக கூடாதுன்னு அந்த பெரிய மீனா இருக்கும் அப்படி சொன்னதான். ஆனா அது கேட்காம சின்ன மீன் போனதான். அந்த இடத்துல பெரிய சுறா மீன் இருந்ததான். அந்த பெரிய மீனை பார்த்து சின்ன மீன் பயந்து ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருச்சான். பெரிய மீன் போன அப்புறம் அவங்க அம்மா தேடி போயிடுச்சான். அவங்க அம்மாட்ட போய் நான் இப்படி பண்ண சொன்னதான். அதுக்கு அவங்க அம்மா சொன்னதான், சாரசம் நல்லது, ஆனா அவங்க அம்மா கவனமா இருக்கணும் அப்படி சொன்னதான். ஒரு நாள் பள்ளிக்கு புது மாணவன் வந்தான். அவனுக்கு யாருமே தெரியாது. தனியா போய் உட்கார்ந்தான். இடவெளியில் எல்லாரும் விளையாட போனாங்க. அவன் மட்டும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணான். அதை பார்த்த மலரின சிறுமி, நீ ஏன் தனியா இருக்க, என் கூட விளையாடவா அப்படி சொன்னானா. அவனும் விளையாட போனான். நல்லா சந்தோஷமா இருந்தானா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். இந்த கதையோட நீதி என்னன்னா, சின்ன நட்பு கூட ஒடுத்தொன்னால அழகா மகிழ்ச்சியா மாத்தும். தங்க முட்டை வாத்து. ஒரு கிராமத்துல
ராமுன்னு விவசாயி இருந்தான். அவன் உண்மைவே ஏழையான். அவன் ஒரு வாத்து வளர்த்துட்டு இருந்தானா. ஒரு நாள் அந்த வாத்து தங்கு முட்டை போட்டுதான். ராமுக்கு உண்மைவே சந்தோஷமா. தினமும் அது தங்க முட்டை போடுறதுனால அவன் பணக்காரனா ஆயிட்டானா. அவனுக்கு ஒரு பொறாமை எண்ணம் வந்துதான். ஒவ்வொரு முட்டையா தனியா போடுறதுக்கு வயிற்று கிடிச்சு எல்லா முட்டையும் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சானா. கத்தி எடுத்து வயிற கிழிச்சானா. ஒரு முட்டை கூட இல்லையா. அந்த வாத்தும் செத்து போச்சான். ராமு அவன் தப்பு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணானா. அழுனானா. தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னானா. இந்த கதையோட நீதி என்னன்னா, பேராச்சே பெரிய நஷ்டம். காட்டுக்கு ராஜான சிங்கம் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்துதான். இந்த பார்த்துட்டு இருந்த குட்டி எலி அதுக்கு மேல போய் விளையாட ஆரம்பிச்சுதான். சிங்கம் கண்ணு திறந்து பார்த்துதான். ரொம்பவே கோபம் பட்டுதான். யார் மேல வந்து விளையாடல அப்படி சொன்னதான். இனி மன்னிச்சுக்கோங்க, நான் ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படி சொன்னதான். சிங்கமும் விட்டுடுச்சான். ஒரு நாள் சிங்கம் வலையில மாட்டிடுச்சான். ரொம்பவே கத்துனதான், என்னை காப்பாத்துங்கன்னு. எலி வந்து வலைய கடிச்சு ஹெல்ப் பண்ணதான். சிங்கம் நன்றி சொன்னதான். இந்த கதையோட நீதி என்னன்னா, யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. கால கருப்பின்னு ஒரு காகம் வாழ்ந்து வந்ததான். அதுனா குயில் மாதிரியும் மயில் மாதிரியும் அழகா இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். கருப்போட நாள் அரண்மனை தோட்டத்துல தங்க செயினை பார்த்துதான். அதை போட்டா நான் அழகா இருப்பேன் அப்படி திடீர்னு பேசிச்சான். செயினோட வேட்டுனால அதால படுக்க முடியலையா. பின்னாடியே அரண்மனை காவலர் துரத்திட்டே வந்தாங்களாம். கருப்பி சோர்ந்து போய் ஒரு மரத்துல உட்கார்ந்துதான். கருப்பிக்கு ரொம்பவே பயம் வந்துடுச்சான். அந்த நாளா அந்த செயினை கழட்டி போட்டுட்டு தப்பிச்சு பறந்துடுச்சான். அப்பதான் அது நினைச்சுதான் கருவை கொடுத்த வாழ்க்கையே நல்லா வாழ்க்கலாம் அப்படின்னு நினைச்சதான். சந்தோஷமா வாழ்ந்துதான். ஒரு ஊர்ல சிட்டின்னு சின்ன எறும்பு இருந்தது. அது ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்குமா. ஒரு நாள் அது அம்மளோட பெரிய சக்கரை துண்டை பார்த்தது. அது தனியா அந்த எறும்பு சக்கைய தூக்க போனல. ஆனா அதை தூக்க முடியல. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, இங்க வா, இந்த சக்கரை துண்டை நம்ம தூக்கிட்டு போவோம் அது சொன்னது. எல்லாரும் சேர்ந்து தூக்குனனால ஈஸியா அது வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, ஒற்றுமையின் பலம். ஒரு அடர்ந்த காட்டுல பெரிய யானை இருந்துதான். அது உருவம் ரொம்ப பெருசா இருக்கனால அது ரொம்பவே கர்வத்தோட இருந்துதான். சின்ன விலங்குதான் அது ரொம்பவே துன்படுத்தினதான். சின்ன எறும்புதான் எதை கொண்டு போகும்போது தண்ணி ஊற்றி விட்டுருச்சான். அதுல ஒரு எறும்பு பட்டு ரொம்ப கோபம் பட்டுதுதான். அப்படி உனக்கு நான் என்ன பாவம் பண்ண, நீ என்னல எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற அப்படி கேட்டிருக்கு. ரொம்ப திமிரா பேசுனுதான். நான் நினைச்சோம் நீ மிதிச்சு கொன்னுடுவேன் அப்படி சொன்னுதான். ஒரு நாள் ரெண்டு யானை தூங்கிட்டு இருக்கும்போது நெரும்பு துமி கல்ல போய் கடிச்சுதான். யானை வலியாத ரொம்ப அழுனுதான். எறும்பு பாவம் பட்டு வெளியில வந்துடுச்சான். யானையும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுதான். நான் இனிமேல் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் யானை சொன்னதான். இந்த கதையோட நீதி என்னன்னா, யாரையும் தாழ்வா எடை போடக்கூடாது. ஒரு வேறு காலத்துல ஒரு பெரிய ஆரம்பத்து கீழே நிறைய எறும்பு உணவு சேர்த்துட்டு இருந்துதான். அது பார்த்து திருந்த வெட்டு கிளி அதை பார்த்து சிரிச்சுதான். ஜாலியா இருக்கிற விட்டு இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படி சொன்னதான். எறும்பும் எதுவுமே சொல்லாம போயிட்டான். ஒரு நாள் நல்லா மழை பெய்ஞ்சுதான். அப்போ அந்த வெட்டு கிளிக்கு சாப்பிடுக்கும் தங்கருக்கும் இடம் இல்லையா. அப்ப அந்த எறும்பு, நீ கவலைப்படாத, என் கூடவா அப்படி கூட்டு போனதான். அது சேர்த்து வச்ச சாப்பாடு அதுக்கு கொடுத்துதான். தங்கருக்கும் இடம் கொடுத்துதான். அந்த வெட்டு கிளி சொன்னதா, நான் இனிமே சோம்பிட இருக்க மாட்டேன் அப்படி சொன்னதான். ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். இந்த கதையோட நீதி என்னன்னா, வருமுன் காப்பதே சிறந்தது. சரியான நேரத்தில் நம்ம செய்கிற வேலை தான் நம்மள ஆபத்துல இருந்து காப்பாற்றும். இந்த கதை உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.